பாளையங்கோட்டை ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. பாளையங்கோட்டை சைவ பிள்ளைமார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட வடக்கு முத்தாரம்மன் திருக்கோவிலின் திருக்குட நன்னீராட்டு விழா 24/6/2026 அன்று நடைபெற இருக்கிறது. இதற்காக திருக்கோவிலின் முன்பாக கண்கவர் வண்ண பந்தல்களும் மின் விளக்கு அலங்காரங்களும் செய்யப்பட்டுள்ளது. புனித தீர்த்தம் எடுத்து வரும் வைபவத்திற்காக திருக்கோவிலின் முக்கிய நிர்வாகிகளும் பக்தர்களும் ஊர்வலமாக ரதவீதிகளில் மேள தாளங்களுடன் வலம் வந்தனர். குடமுழுக்கு விழாவினை காணவும் அம்மன் அருளை பெற்று செல்லவும் அனைவரையும் அழைக்கும் வகையில் கோவில் நிர்வாக கமிட்டியின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய தினம் 10,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிடவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விழா கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மனுடைய அனுக்கிரகத்தாலும் இன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அழகியமன்ன ராஜகோபால சுவாமியுடைய வடக்கு ரதவீதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் வடக்கு என்று கூறக்கூடிய பாளையங்கோட்டையிலே 12 சப்பரமாகிய தசரானாலுமே ஒரு காலத்தில் மைசூருக்கு அடுத்தது பாளையங்கோட்டை தசரா தான் விசேஷமான தசரா. அந்த பாளையங்கோட்டை தசராவிலே 12 சப்பரத்தின் ஒரு அம்பாளாக வரக்கூடிய அம்பாள் இந்த வடக்கு முத்தாரம்மன். இந்த வடக்கு முத்தாரம்மனுக்கு 23 வருஷ காலங்கள் ஆகிவிட்டது கும்பாபிஷேகம் நடந்து. இப்பொழுது பொதுமக்கள் சார்பாகவும் வருகைதாரர்களுடைய முன்னிலையிலும் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைந்தேறி கொண்டு இருக்கிறது. ஆகையால் நேற்றைய தினம் காலையில் கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம், மிருத்யுஞ்ச ஹோமம் நடைபெற்றது. மாலை வேளையிலே வாசாந்தி பிரவேசபலி நடந்து திக்பலி எல்லாம் இது பண்ணது. இன்று காலை அம்பாளுக்கு திஷா ஹோமம், மூர்த்தி ஹோமம் நடந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மதியம் 12 மணி அளவில் தீபாராதனை நடந்து முடிந்தது. இப்போ மாலை வேளையிலே தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்த சங்கரணம் எடுத்து வரக்கூடிய தருணத்தில் அதைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை 8 ரதவீதியில் வலம் வந்து கோயில் வந்து இறங்கி முடிஞ்சவங்க நடைபெறக்கூடிய பூஜை காரியங்கள் காப்பு கட்டுதல், எஜமான் ஆச்சாரியம் எல்லாம் காப்பு கட்டி அது கும்ப அலங்காரம், கலாதர்ஷனம் முடிஞ்சு அம்பாள் முதல் கால யாகசால பூஜை இன்று நடைபெறும். சிறப்பு தீபாராதனை பிரசாதம் வழங்கப்படும். நாளை முதல் காலை 8 மணிக்கு மேல் மங்கள இசையோடு ஆரம்பமாகி விசேட சந்தி பூதசுத்தி பூஜைகள் முடிந்து யாகசால பூஜை மதியம் எப்படியும் 12 மணி ஆயிரும் முடிந்து சாயங்காலம் அதே மாதிரி விசேட சந்தி பூஜை, யாகசால பூஜை, அம்பாளுக்கு எந்திர ஸ்தாபனம் முடிந்தும் சிறப்பு பூஜை, தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல். புதன்கிழமை காலை 4 மணிக்கு யாகசால பூஜை ஆரம்பமாகி 6 மணியிலிருந்து 7:12 கும்பாபிஷேகம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிறைவடையும். 10 மணிக்கு மேல் அன்னதானம், சிறப்பு அன்னதானத்துக்கு ஆரம்பமாகி 11 மணி அளவில் மகாபிஷேகம் தீபாராதனை. மாலை 6 மணிக்கு மேல் லலிதா சகஸ்ரநாமம் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் முடிந்து அம்பாள் 8 ரத வீதி உலா நடைபெறும். கும்பாபிஷேகம் நிறைவடையும். வணக்கம். எங்கள் கோயில் 1900 வருஷம் தெரியாதா, நமக்கு பழமையான கோயில். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் முன்னால் இருக்குது. இப்போ பெரியவர்களாக நடத்தப்பட்டு இப்போ நாங்கள் எங்கள் சமுதாயம் பிள்ளைமார் சமுதாயமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போ பிள்ளைமார் சமயத்துக்கு பாத்தியப்பட்டு பிள்ளைமார் சமுதாயமாக தான் இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்பவும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது.
2003க்கு அப்புறம் 2026 இப்போ தான் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் அனைவரும் வரிதாரர்களும் மற்ற மக்கள் சமூகங்களும் தந்துக்கிட்டு இருக்காங்க. அன்னதானத்துக்கு சிறப்பாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் அம்பாளுடைய அருள் பெற வேண்டிக்கிறோம்.